வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பாகம் 8 காண்போமா? சனத்குமாரர்கள் நாரதரிடம் பேசுகின்றனர். ரிஷியே, கவலைப்பட வேண்டாம். தாங்கள் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எடுத்து அதனை 7 நாட்கள் விதிப்படி படித்து வாருங்கள். இவர்களுக்கு இளமை கிடைக்கும் என்று கூறுகின்றனர். நாரதர் அவர்களிடம் மிகவும் ஆச்சரியமாக கேட்கிறார். நான் இவர்களுக்காக பகவத்கீதையை படித்தேன், உபனிஷத்துக்களை படித்தேன், அதைவிட சிறந்ததா ஸ்ரீமத் பாகவதம் என்று கேட்க சனத்குமாரர்களுக்கு சட்டென கோபம் வருகிறது. நாரதரே, தாங்களா இப்படி கேட்பது? கிருஷ்ணனின் கதைதான் அனைத்தையும் விட மிகவும் உயர்ந்ததாகும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறினர். நாரதர்க்கோ மிகுந்த சந்தோஷம். சனத்குமாரர்களே, நான் இந்த பாகவத் கதையை படித்து முடித்தவுடன் இவர்கள் இருவரும் எழுந்து விடுவார்களா என்று கேட்க, சனகாதி முனிவர்களும், நாரத முனிவரே, தாங்கள் பாகவத கதையை படித்து முடியுங்கள். நம்முடைய எந்த ஒரு செயலுக்கும் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. உங்கள் கடமையை செய்யுங்கள். கண்ணன் அவர்களை எழுப்புவதா அல்லது வேண்டாமா என முடிவு செய்து கொள்வான் என்று பதில் கூறுகின்றனர். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அனைத்தும் அடங்கியுள்ளது. அதனை தாங்கள் பாராயணம் செய்யத்தான் அதன் உள்ளிருக்கும் கண்ணன் வெளியே வருவான். எப்படி பாலிலிருந்து நெய் வருகிறது, ஆனால் நம் கண்களுக்கு தெரிவதில்லை, அதேபோல் பாகவதத்தினுள் இருக்கும் கண்ணன் வெளியே வருவான், நமக்கு தெரிய மாட்டான். நீங்கள் அதற்கு தகுந்த வழியில் ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்யுங்கள். நாரதரே, தாங்கள் எத்தனையோ கதைகளை சொல்லலாம், ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பகவான் கிருஷ்ணருடைய லீலைகள், கண்ணனின் விளையாட்டுக்கள் போன்றவை கேட்பது மிகவும் இனிமையாகும். எப்பேற்பட்ட ஆச்சாரியானாக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் கதைகளில் கண்ணன் வெண்ணெய் உண்டது, பின் யசோதையின் அன்பிற்கு கட்டுண்டது, உரலில் கட்டப்பட்டது, கண்ணன் ராஜகிரீடை செய்தது என்பதில் இருக்கும் மகிழ்ச்சி எதிலும் கண்டதில்லை என்பர். அவர்களும் கண்ணனை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தனர். ஆச்சாரியாலும் இதை அனுபவித்து அனைவருக்கும் எடுத்து கூறினர். கடைசியில் நமக்கு முக்தி கிடைக்க வழி செய்வதும் அதுதான். பக்தி முக்திக்கு வழி செய்யும். பற்றுதல் இல்லாமல் இருந்தால்தான் நம்மால் பக்தி செய்ய முடியும். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றில் பற்றுடன் தான் ஒட்டி கொண்டிருக்கிறோம். நாம் கற்ற வியாக்கரணம் மற்றும் நியாயசாஸ்திரம் போன்றவைகள் நமக்கு எந்த நிலையிலும் உதவி செய்யாது. இதனை ஆதிசங்கரர் மிக அழகாக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன் நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரிங்கரணே என்கிறார். கோவிந்தனின் நாம சங்கீர்த்தனமும் மற்றும் கிருஷ்ண பக்தியும் தான் நம்முடன் நிற்கும். கோவிந்தனின் நாமத்தையே பஜனை செய் என்கின்றார். அதனால் நாரதரே, கிருஷ்ணர் கதைதான் இவை அனைத்தையும் காட்டிலும் மிகவும் உயர்வானது. நீங்கள் இவர்களுக்கு பாகவத கதையை சொல்லும் என்று சனத்குமாரர்கள் கூறுகின்றனர். பலனை எதிர்பார்த்து செய்யாதே, பகவான் உனக்கு வழி காட்டுவார். ஸ்ரீ கிருஷ்ண கதைக்கு வைபவம் உண்டு. 7 நாள் விதிப்படி ஸ்ரீமத் பாகவத கதையை படிப்பாயாக என்று கூற, நாரத முனியும் அவர்களிடத்தில் எந்த இடத்தில் இதை படிக்க வேண்டும் என்று கேட்க, அவர்களும், நாரத முனியே, கங்கை கரைக்கு அருகில் ஆனந்தவனம் என்று ஒரு காடு உள்ளது, அங்கு போய் அமர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து ரிஷிகளுக்கும் செய்தியை அனுப்புங்கள். அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். தாங்கள் அப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறினார் சனத்குமாரர்கள். நாரதரும் ஞானம், வைராகியம் மற்றும் பக்தி இவர்களுடன் கங்கை கரையில் ஆனந்தவனத்திற்கு வருகிறார். இவர் அனுப்பிய செய்தி கேட்டு அனைத்து ரிஷிகளும் அங்கு கூடுகின்றனர். இதோ நாரதர் படிக்கப் போகின்ற இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேறு யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதை பார்ப்போமா? நாரதரின் அழைப்பை ஏற்று வசிஷ்டர், பிருகு, தேவலர், கௌதம சேவனர், வாமதேவர், ஜாஜாலி, அத்திரி, மிருகண்டு முதலிய அத்தனை ரிஷிகளும் வந்து சேர்ந்தார்கள். 18,000 ஸ்லோகங்களையும் 12 ஸ்கந்தங்களையும் உடைய இந்த பகவத்கீதை ஸ்ரீ சுகரால் சொல்லப்பட்டு பரீட்சித்து மகாராஜரால் கேட்கப்பட்டது. இந்த பாகவத சப்தாகத்தை மட்டும் கேட்டாலே போதும். எந்தவித யாகமோ யஜ்யமோ செய்ய வேண்டியது இல்லை. எந்தெந்த வீட்டில் ஸ்ரீமத் பாகவத புராணம் தினந்தோறும் வாசிக்கப்படுகிறதோ அல்லது கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்ணன் அந்த இடத்தை விட்டு விலகாமல் எப்போதும் வசிக்கிறான். ஸ்ரீ சுகரால் சொல்லப்பட்ட இந்த பாகவதத்தை கேட்பது 1000 அசுவமேத யாகங்கள் செய்ததற்கும் மேல் உயர்ந்ததாகும். 100 வாஜபேத யாகம் செய்ததற்கும் மேல் உயர்ந்ததாகும். கண்ணன் உத்தவருக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றி கொடுக்கிறார். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு இத்தனை ஏற்றம். இத்தனை பக்தர்கள் பலர் ஆனந்தவனத்தில் கூட ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்த பெருமான், இனி எனக்கு இங்கு என்ன வேலை, நாமும் கிளம்புவோம் என்று அவர் ஆனந்தவனத்திற்கு வருகிறார்.
பக்தர்கள் பலர் கூடினாலே பகவானுக்கு அவர்களுடன் சேர்ந்து இருக்க ஆசை வந்து விடுமாம். வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த பெருமாள் பக்தர்களுடன் இணைந்து எப்படி அனுபவிக்கின்றார் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பதிவு 9 காண்போமா? நன்றி, வணக்கம்.